Peacemakers of Christo. உன் ரகசிய பாவ வாழ்க்கை ஒரு நாள் வெளிப்படும் என்பதை உணர்ந்து இருக்கிறாயா? மார்க்கு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலே, வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை, கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார் இயேசு. ஜெபிப்போம். என் தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் சுவாமி. ராஜாதி ராஜாவே, அப்பா, எதுவுமே இந்த உலகத்திலே மறைக்கப்படாது என்று நாங்கள் அறியாமல் போனோம் சுவாமி. எல்லாத்தையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. எவனுக்குரிய தண்டனை நீர் கொடுத்தே தீருவீர் என்பதை நாங்கள் உணராமல் வாழ்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அவசர புத்திகள் சுவாமி. ஆண்டவரே, அங்கும் இங்குமாக அலைகிறோம் ஆண்டவரே. ஒரே நாளில் பணக்காரனாக ஆகணும், ஒரே நாள்ல பெரிய பங்களா கட்டணும், ஒரே நாள்ல வேலை கிடைக்கணும், ஒரே நாள்ல புள்ள பிறக்கணும், ஒரே நாள்ல திருமணம் முடியணும், ஒரே நாள்ல கோயில்கள் ஆண்டவரே நோய்கள் சுகமாகணும், ஒரே நாள்ல எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைத்தணும், ஒரே நாள்ல என்னுடைய லோன் எல்லாம் கட்டியறணும், ஒரே நாள்ல எனக்கு வேற வாழ்க்கை அமையணும் என்று எத்தனையோ பேர் சுவாமி ஆண்டவரே அவசர புத்திக்காரர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவராகிய கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனுக்கும் நீர் கொடுத்திருக்கிறது தண்டனை என்பதை உணராமல் ஒவ்வொரு மனிதனையும் அவன் செயலுக்கு ஏற்ப நீர் தண்டித்துக் கொண்டிருக்கிறீர், நீ கண்டித்துக் கொண்டிருக்கிறீர், நீ சரி செய்து கொண்டிருக்கிறீர், நீ ரிப்பேர் பார்த்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரல ஆண்டவரே. ஆமாப்பா, தெய்வாதி தேவனே, என் கணவனுக்கு இப்படி ஆனது ஆண்டவரே நான் செய்த பாவம் ஐயா. ஆண்டவரே, என் கணவன் செய்த பாவம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைக்கு இப்படி நடந்தது, அவன் செய்த பாவம் ஆண்டவரே, நான் செய்த பாவம் சுவாமி. ஆண்டவரே, என் தொழில் நஷ்டமானது, நான் செய்த பாவம் ஐயா. எனக்கு நோய் வந்தது, நான் செய்த பாவம் ஐயா. என் மக வாழ்க்கை கெட்டு போனது, நான் செய்த பாவம் ஆண்டவரே. என் மனைவி ஓடி போனது, நான் செய்த பாவம் ஆண்டவரே. என் மனைவி செத்து போனது, நான் செய்த பாவம் ஆண்டவரே. அப்பா, என் கணவன் செத்து போனது, நான் செய்த பாவம் ஆண்டவரே. என் கணவன் நோயினால படுத்து கிடப்பது, நான் செய்த பாவம் ஆண்டவரே. ஆம் தெய்வ ராஜாவே, அப்பா, எப்பொழுது ஆண்டவரே ஒரு சிறிய தண்டனை வந்ததோ மனம் திரும்பி உன்னை பற்றி கொள்ளாமல் ஆண்டவரே உன்னோடு நாங்கள் இல்லாமல் நாங்கள் எங்க திமிருல வாழ்ந்துட்டோம் ஆண்டவரே, எங்க ஆணவத்துல வாழ்ந்துட்டோம், எங்க அதிகாரத்துல வாழ்ந்துட்டோம், எங்க பண பெருமையில வாழ்ந்துட்டோம் சாமி. அதன் நிமித்தமே இன்று ஆண்டவரே, ஐயோ என் குடும்பத்தை இழந்துடுவேனா, எங்க அப்பாவை இழந்து விடுவேனா, எங்க அம்மாவை இழந்து விடுவேனா, ஐயோ என் கணவனை இழந்துடுவேனா, என் மனைவியை இழந்துடுவேனா, என் பிள்ளைகளை இழந்துடுவேனான்னு ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, ஏசப்பா, என்னுடைய காம உணர்வுகளினால் ஆண்டவரே, என்னுடைய பண ஆசைகளினால் ஆண்டவரே, என்னுடைய பாவப்பட்ட திமிரு வாழ்க்கையினால் ஊதாரி வாழ்க்கையினால் என் குடும்பத்தை இழந்து இன்னைக்கு சோறு கூட கிடைக்காம ஆண்டவரே, எனக்கு சமைச்சு போட யாரும் இல்லாம ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது சுவாமி. ஏசப்பா, சாப்பிடுன்னு சொல்ல யாருமே இல்ல ஆண்டவரே. தெய்வ ராஜாவே, எங்க அம்மா இருந்திருந்தா என்ன திருத்திருக்கோம் சுவாமி. எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு ஆண்டவரே பாசத்தை காமிச்சிருப்பாரு, அவர் எனக்காக போராடுவாரு. ரெண்டு பேருமே இல்லையா ஆண்டவரே. தெய்வ ராஜாவே, நாங்கள் பாவம் செய்தோம் ஐயா. தெய்வ ராஜாவே, நாங்கள் மகா பாவிகள் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் திருடினோம் ஐயா, நாங்கள் பொய் சொன்னோம் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகளுக்கு துரோகம் செய்தேன் ஆண்டவரே. என் அண்ணன் தம்பிகளை நான் மன்னிக்கல ஆண்டவரே. என் அக்கா தங்கைகளுக்கு மோசம் செய்தேன் ஆண்டவரே. அவர்களை பாசமாக நான் பார்த்துக்கொள்ள சொல்லல சாமி. ஏசப்பா, என் கணவன் மீது நான் அன்பு காட்டல ஆண்டவரே. இயேசுவே, என் மனைவி மீது நான் அன்பு காட்டல ஆண்டவரே. அப்பா, என் மகளை நான் சரியாக வளர்க்கலை ஆண்டவரே. இயேசுவே, பாவப்பட்ட வாழ்க்கை நிமித்தம் நாங்கள் என்று அழுது கண்ணீரோடு இருக்கிறோம் சுவாமி. இயேசு ராஜாவே, பாவத்தினால் வந்த சம்பளம் மரணமே.
ஆண்டவரே இயேசுவே லஞ்சம் வாங்கி பொய் சொல்லி திருடி அபகரித்து ஆண்டவரே மற்றவர்களை ஏமாத்தி ஆண்டவரே காசு சம்பாதிக்கிறார்கள் இன்று எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே. அதெல்லாம் நிலைக்காது, அது சாபத்தை தான் கொண்டு வரும் என்பதை ஆண்டவரே நாங்கள் உணராமல் இருக்கிறோம் ஆண்டவரே. என் வீடு பாவப்பட்ட கரை வீடு ஆண்டவரே. ஆமாப்பா, பாவக்கரை நிறைந்திருக்குது. இந்த ஒவ்வொரு செங்கலிலும் என்னுடைய உழைப்பு இல்ல ஆண்டவரே, யாருடைய கண்ணீரோ இருக்கிறதா ஆண்டவரே, எவனுடைய காசோ இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா, அதன் நிமித்தமே இந்த வீட்டுல எனக்கு நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல. தோல்விகள் மேலே தோல்விகள், நோய்கள் மேலே நோய்கள், மன உளைச்சல் மேலே உளைச்சல்கள் ஆண்டவரே. ஏசப்பா, நான் நீதிமானாக மாறணும் என்று ஆண்டவரே உம்மை நாடி தேடி வருகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. பாவ மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகளுக்கு பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, தாழ்ந்து ஆண்டவரே மன வருத்தப்பட்டு தாவீது கண்ணீர் விட்டான் ஐயா. இயேசுவே, சாக்கு உடை அணிந்து கொண்டு என் பாவங்களை மன்னிங்க. தெரியாம நான் இன்னொருத்தன் மனைவி மீது ஆசைப்பட்டுட்டேன், இன்னொருத்தன் சொத்து மீது ஆசைப்பட்டுட்டேன். என்னுடைய காம உணர்வுகள் ஆண்டவரே, என்னுடைய அதிக ஆசைகள் என்னை இந்த பாவத்துல தள்ளியது. என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று தாவீது ஜெபித்தான் ஆண்டவரே. அதன் நிமித்தம் நீர் கருணை கொண்டு தாவீது மீது கருணையை காண்பித்தீர் ஐயா. ஆண்டவரே, மறைக்கப்படாதவாறு வெளிப்படுவது என்றும் இல்லை, வெளிப்படாதவாறு மறைக்கப்படுவது ஒன்றும் இல்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, தேவராஜாவே, இயேசுவே, என் பாவங்கள் வெளிப்பட வேண்டாம் ஐயா. என் பாவங்களை உன்னிலே புதைக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு தண்டனையை கொடுக்காதீர்கள் ஆண்டவரே. அப்பா, இந்த கடன் சுமைகள் பெரியதாக இருக்கிறது, இந்த வாழ்க்கையின் சுமைகள் பெரியதாக இருக்கிறது. எங்க அம்மா அப்பா படுகிற கஷ்டம் எனக்கு சுமையாக இருக்கிறது ஆண்டவரே. என் கணவன் படுகிற கஷ்டம், என் மனைவி படுகிற கஷ்டம் எனக்கு சுமையாக இருக்கிறது ஐயா. தெய்வராஜாவே, என் மனைவி என்கிட்ட பேசுறாப்பா, என் கணவன் என்கிட்ட பேசுறான் என்று எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறார்கள் ஐயா. என் ஆத்மா தவிக்குது ஐயா. ஆண்டவரே, என் கணவன் என் மனைவி ஆத்மா தவிக்குது, என் பெற்றோர்களுடைய ஆத்மாக்கள் தவிக்குது ஆண்டவரே. இயேசுவே, அவர்களுக்கு தண்டனை கொடுக்காதீர்கள் இயேசுவே. அந்த ஆத்மாக்களை உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் அழைத்து செல்லுங்க ஆண்டவரே. நீர் பேசும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னியுங்க. உம்மை நாடி தேடி ஓடோடி வருகிற பிள்ளைகள் மனம் மாறி இனி பாவத்தை செய்ய மாட்டேன், நீதியோடு வாழ்வேன், ஏசப்பா பிள்ளையா வாழ்வேன், ஆண்டவரையே பற்றி கொள்வேன், இனி எனக்கு இந்த உலகம் சொந்தம் அல்ல, ஏசப்பா மட்டும்தான் சொந்தம் என்று ஆண்டவரை அறிக்கை இடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நாவிலும் வாழ்விலும் உம்முடைய பரிசுத்த கரத்தை வைத்து நீர் காக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கருணை ஆராதனையிலும் இந்த ஜெப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம், தயங்காமல் அனுப்பலாம். காசு இல்ல சாமி, கடன்ல இருக்கிறோம்,
தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க, உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல, விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றது சில பேரு நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 77 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைங்க, வேண்டுதல் வைங்க. 5 பூசை 7 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இல்ல 10 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 12 பூசை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, 33 பூசை ஒப்பு கொடுக்கிறேன்னு நேர்த்தி வைக்கும் போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார். அது ஒன்று. இரண்டாவது, தெய்வ பிள்ளைகளே, நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல. 2 மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன், நெட் ஆன், லைட் ஆன், எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பகிருங்க, ஃபேஸ்புக்ல பகிருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்துல ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இது வளர்ந்தால்தான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதர் பர்மிஷன் கொடுக்க மாட்டார். அதனால் தெய்வ பிள்ளைகளே, இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளே. ஒரே ஒண்ணு என்னன்னா, உங்க அண்ணன் பிள்ளைங்க, தம்பி பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும், பழைய ட்ரெஸ் இருக்கும், பயன்படுத்திய ட்ரெஸ், ட்ரவுசர், டிஷர்ட் அப்படின்னு இருக்கும். அதை தயவு செய்து சிலப்ப பத்தாம போயிருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, பார்சல்ல போட்டு விடுங்க. ஒரு 100 ரூபா ஆகும், இல்ல 200 ரூபா ஆகும் பார்சல். அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கன்னா, உங்க வீதியில நிறைய பேர் பணக்காரர்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க, அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள். அதை தயவுசெய்து செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம், பேனா, பென்சில், ஒரு பேனா இருந்தா கூட, ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே. அதை அனுப்பி வைக்கும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால், ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால், நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்பு கிடையாது, கரண்ட் கிடையாது, அந்த வீட்டுல சோலார் லைட் ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு 200 ரூபா 300 ரூபா போட்டு ஒரு 2-3 சோலார் லைட் நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வ பிள்ளைகள. மிரக்கல் ஆயில் எத்தனையோ நோய்களை, வலிகளை, ஆஸ்மாவை, மூச்சு வாங்கல, இழப்பு வாங்கல், ஃபீவர, தலைவலிய, பல்லு வலிய, கை கால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது, பிபி சுகருக்கு உதவுது. அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இது உன்னத ஜெப புத்தகம். 120 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புஸ்தகம். அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம், சாத்தான்களை கட்டுகிற புத்தகம், நோய்களை தீர்க்கிற புத்தகம், செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது. இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.